சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொல்றாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பத்தி செய்தி வந்துகிட்டே இருக்கணும். அதுல கையும் விட முடியாம கழுத்து விட முடியாம அவன் தினந்தோறும் படுற கஷ்டத்தை பார்த்தா பெத்த வயிறு பத்தி எரிதடி. அதுல மட்டும் சளைத்தரல இந்த ஒர்க்கும் பத்திரிக்கையும் யாருங்க நீங்களா எழுதிக்கிறீங்க? நீங்களா ஒரு கற்பனை பண்றீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்கறீங்க. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. 100% அப்படி அல்ல. எரியல எரிச்சலாவே இருக்கு. எனக்கு நம்ம நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. உங்கள்கிட்ட பேசி உங்களதான் கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்க சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. அவர் வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு எது மாஸ் கிரியேட் பண்றதுக்காகவா இல்லை எதுக்காக என்னன்னு தெரியல. இந்தியாவிற்கு ஒரு கேவலம் மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க கையில கிடைச்சாங்கன்னா அவ்வளவுதான் சாதிச்சு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையா தெரியும். ஆசைப்பட்டா மட்டும் போது அது அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்கிற இடத்துலதான் அது நமக்கு எவ்வளவு பிடிக்கணும்னு மத்தவங்களுக்கு தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள் பிரதான கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். ரொம்ப பேசுறானடா. இவர்கள் பர்மனன்ட் கூட்டணி கிடையாது. உலகத்திலேயே 1 நம்பர் மட்டிக்கும் நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான்.